Hi friends, காஸ்டியூம் டிசைன் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து கேடு பேட்டர்ன் மேக்கிங். அதாவது ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து அது எப்படி பேட்டர்ன் போடுறோம், அதுலேருந்து நம்மளோட ஸ்டிச்சிங், நம்மளோட கட்டிங்லேருந்து தான் நம்மளோட ஸ்டிச்சிங்கே வரும். அதனால் நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். பேசிக் ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு இதை நான் 3 வகையாக பிரிச்சுக்கிறேன். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 3 ஸ்டெப் இந்த ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பேட்டர்ன் மேக்கிங். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேட்டர்ன் மேக்கிங். ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் சரி அதோட சைஸை வச்சு நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து கிரேடிங். அதாவது நம்ம போட்ட சைஸ்லேருந்து அடுத்தடுத்த சைஸ், இப்போ நம்ம எக்ஸஸ் போட்டோம் அப்படின்னா எஸ் சைஸு, எல் சைஸு, எம் சைஸு, அடுத்தடுத்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் கிரேடிங்கு. ஸ்டெப் 3 வந்து மார்க்கிங். அதாவது நீங்கள் கம்பெனியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாட்டில் அட்டையை வச்சு மார்க் பண்ணுவாங்க. அது வந்து ஹேண்ட் கிரேடிங், ஹேண்ட் மார்க்கிங். நம்ம பண்ண போகிறது சாஃப்ட்வேரில் மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயம் தாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இந்த ஓகே, நான் ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சார்ட் இதில் வந்து 7 சைஸ் இருக்குது. எக்ஸ்எஸ், எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL சைஸஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, நம்ம வந்து பேசிக் எல் சைஸ் மட்டும்தான் இப்போ போட போகிறோம். எல்லிலேருந்து எக்ஸ்எஸ், எஸ், எம், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XLன்ற சைஸ் வந்து கிரேடிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேட்டர்ன் போடுறது என்னமோ எல் சைஸ் தான். கிரேடிங் பண்ண போகிறது மற்ற 6 சைஸு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பேட்டர்னாலே ஃபஸ்ட்டு தொடக்கமே வந்து ரெக்டாங்கிளில் தான் தொடங்கும். அதாவது லென்த்து வித்து. இதில் லென்த்து வந்து சிபி லென்த்து வந்து 73, செஸ்ட்டு அதுதான் வந்து வித்து வந்து 54. 1/2ல் கொடுத்துக்கணும்ல, அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறது எந்தெந்த நேம்ஸுன்றது சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது, எல்லா மெஷர்மெண்ட்லேயும் சில இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி தான் நம்ம போட முடியும். அதோட நேம்ஸ் வந்து சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு, வெஸ்ட்டு, பாட்டம், நெக் வித்து. ஓகே, அவ்வளோதான். இந்த 4 இது மட்டும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 54, 53, 54, 4 இதையும் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்ன் போட போகலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல், நியூ. இதில் வந்து நம்ம பேசிக் டிஷர்ட் தான் போட போகிறோம். இல்லை நான் டிஷர்ட்டுன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஸ்பிளேயில் போய் சைஸ், டைட்டில் பிளாக் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 8, 9, 10, 11, 12, 13ன்ற நம்பரில் இருக்குது. நமக்கு தேவை எக்ஸ்எஸ், எஸ், எம், எல்ன்ற லெட்டரில் தேவை. அதாவது சைஸஸ் தேவை. நம்மளோட மெஷர்மெண்ட்டில் வந்து சைஸ் வந்து எக்ஸ்எஸ், எஸ், எம் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் போய் நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஆல்ஃபான்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா. நம்ம இப்போ என்னென்ன சைஸ் வேணும், எக்ஸ்எஸ், எஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம போட போகிற சைஸ் வந்து எல் சைஸ். அந்த அப்போ எல் சைஸுக்கிட்ட ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து ஓப்பன் பண்ணி F7ன்ற பட்டன் கிளிக் பண்ணி இன்புட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், இன்புட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து இதில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்புட் ஆகிடுச்சுங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ்எஸ், எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL. ஓகேங்களா? நீங்கள் இதே மாதிரி எல் சைஸில் மட்டும்தான் நீங்கள் போடணும்னு கிடையாது. எக்ஸ்எஸ்லேருந்து ஆரம்பித்து மற்ற 6 சைஸையும் நீங்கள் கிரேடிங் பண்ண முடியும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரேடிங் போடுறது வந்து ஒயிட் கலரில் வரும். நம்ம ஸ்டார் வச்சது ஒயிட் கலரில். ஓகே, இப்போ எல் இருக்கிறது ஒயிட் கலர். நீங்கள் கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட்டு, ஸ்டார் வச்சது எல் சைஸில். இப்போ எல் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம போட போகிற பேட்டர்னோட லைன்ஸு வந்து ஒயிட் கலரில் தான் வரும். அடுத்தடுத்து கிரேடிங் பண்ணுறப்ப இங்கே எக்ஸ்எஸ், எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL என்னென்ன கலர் இருக்குதோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் மாறும். வேணால் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து இப்போ புரியாது, அப்புறம் புரியும்.
ஓகே, நியூ ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. F2 ரெக்டாங்கிள், ஷார்ட்கட்டு T. ஓகே, இப்போ மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் லென்த் வந்து 73, வித்து வந்து 54ன்றதை வந்து நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 27. ஹைட்டுங்கிறது 73, வித்துங்கிறது 27. ஓகே, ஷீட்டில் போய் ஹோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்கு வித்து நெக் ட்ராப் பேக்கு. எஃப்னா ஃப்ரண்ட்டு, பேக்குனா பினா பேக்கு. இப்போ நெக் வித்து வந்து 19.5 இருக்குது. இப்போ 19.5 வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9.5. ஓகே, F1 டூலில் போய் டெவலப்டுன்ற டூலை சூஸ் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூலர் வரும். -9.5. ஓகே, என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து நெக் ட்ராப் ஃப்ரண்ட்டு, அதாவது பேக் ட்ராப் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.5, ஃப்ரண்ட் ட்ராப் வந்து 8.5. இதுக்கு வந்து மைனஸ் கொடுக்கக்கூடாது. 1.5, இப்போ 8.5. ஓகேங்களா, இப்போ நெக் வித்து நெக் ட்ராப் ஃப்ரண்ட் பேக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் வந்து சிபி லென்த்துலேருந்து தான் எடுக்கணும். அதாவது பேக் லென்த்துலேருந்து அந்த கர்வ் லைன் வருதுல, அந்த லைன்லேருந்து தான் நீங்கள் அளவு எடுக்கணும். அது வந்து 24 கொடுத்துருக்குறாங்க. அதே டெவலப் டூல் யூஸ் பண்ணி 24. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து நமக்கு 14.5ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சில மெஷர்மெண்ட் சார்ட்டில் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து அடுத்த கார்னர், நம்ம ஷோல்டர்லேருந்து அடுத்த ஷோல்டர் வரைக்கும் வர லென்த்து. ஆனால் ஷோல்டர்ன்றது வந்து நம்மளோட ஒன் சைடு லென்த்தோட அளவு மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம போட போகிறது வந்து ஃபுல் சைஸ் கிடையாது, சாரி அன்ஃபோல்டு கிடையாது, ஃபோல்டு தான். பேட்டர்னில் எப்பயுமே பேசிக்கே பேட்டர்ன் வந்து ஃபோல்டில் தான் போடுவோம், அன்ஃபோல்டில் போட மாட்டோம். இப்போ ஷோல்டர் டு ஷோல்டர்னு இருந்துச்சுன்னா இருக்கிற மெஷர்மெண்ட்டை ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள். வெறும் ஷோல்டர்னு இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரும். அதில் ரொட்டேஷன்றதில் -20, அதாவது கொஞ்சம் ட்ராப்பாக தான் இருக்கும் ஷோல்டர், அதனால் -20 யூஸ் பண்ணுறோம். டிஎல்ல போய் 14.5. ஓகே, என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு அதே ஸ்ட்ரைட்டுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆர்ம் ஹோலுக்கு ஒரு நேர் லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பேரல்ன்ற டூல் சூஸ் பண்ணி வெஸ்ட்டுனாலே ஆர்ம் ஹோலுக்கு கீழே வர ஹிப் அந்த ஒரு லைனு, அது ஒரு லைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதோட அளவு வந்து 53 கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 26. டெவலப்டுன்ற டூலை சூஸ் பண்ணி 26. ஓகேங்களா, ஓகே, இப்போ பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சாச்சு. அதாவது டூலை சூஸ் பண்ணி லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயில் போய் ஹேண்ட்லெஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு F3ல் போய் ரீசைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ரீசைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஷேப்ஸை நம்மளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் ஷேப் எடுக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் நெக்கு,
இப்போ வந்து பேக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஹாம்போல் முடிச்சு. இப்போ வந்து சைடு அதுக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு F1ல் பேஸுன்ற டூல் இருக்கும், அந்த டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணி இந்த லைன்ஸில் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேவ் லைன் வரும். லைனில் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே பேஸுன்ற ஆப் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, F3ல் போய் ரீஷேப், ஜூம், ரீஷேப் கொடுத்து நம்ம இந்த லைன்ஸை இது பண்ணிக்கலாம். அப்போ தான் பாட்டம் லைன் ஒரு ஷேப்பாக இருக்கும். ஓகே, ஜூம் அவுட். ஓகே, இப்போ நம்ம முடிச்சாச்சு, பேட்டர்ன் மேக் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோதான் ஈஸியான மெத்தடுங்க. இப்போ இதில் வந்து தேவையில்லாத லைன்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி டெலீட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் போட போகிறோம். ஸ்லீவோட லென்த்தும் வித்தும் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்லீவோட லென்த் வந்து 21 கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனை வந்து 18 கொடுத்துருக்குறாங்க. ஆர்ம் ஹோல் வந்து 24 கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஆர்ம் ஹோலை வந்து லென்த்தாகவும் ஸ்லீவோட லென்த்தை வந்து வெஸ்ட்டாகவும் வச்சுக்கிட்டு தான் போடணும். அவங்க வந்து ஸ்லீவோட லென்த், அதாவது நீங்கள் உங்களோட ஸ்லீவ் வந்து ஃபுல் கையா ஆஃப் கையா, ஃபுல் ஸ்லீவா ஆஃப் ஸ்லீவான்னு தான் கேட்குறாங்க. இப்போ வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 21. ஆர்ம் ஹோல் வந்து அந்த கர்வ் லைன் வருதுல, அந்த லைன். அதனால் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட், அதாவது ஓகே, அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. F2ல் போய் ரெக்டாங்கிள். ஓகே, ஹைட்டு வந்து 24, வித்து வந்து 25, சரி 21. ஓகேங்களா? இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம லைன்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து F1ல் பேஸுன்ற ஆப் இருக்கும். அதுக்கு முன்னாடி டெவலப்ன்ற டூலை சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஓப்பனிங் கொடுத்துக்கோங்க. அவங்க வந்து 18 கொடுத்துருக்குறாங்க. 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 வரும். நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேஸுன்ற டூலை சூஸ் பண்ணி இந்த லைன்லேருந்து இந்த லைன், அதாவது உங்களுக்கு அந்த தேவையான அந்த கர்வ் லைன் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே, இதில் இருந்து ட்ராப். ஓகேங்களா? ஓகே, இப்போ F3ல் போய் ரீஷேப் அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகும், மூவ் ஆகும், லைன்ஸ் மூவ் ஆகும். நீங்கள் அந்த கர்வ் லைன் கொடுத்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸ்லீவ் வந்து அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சாச்சு. பாடி பேட்டர்ன் போட்டாச்சு, ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போ இதை வந்து எப்படி தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். F4ல் போனீங்க அப்படின்னா சீம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன லைன்ஸ் வேணும், கட்டமாக இருக்குது, நமக்கு தேவையான ஷேப்ஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கப்போம். இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து பேக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கு கட் ஆயிரும். ரைட்டு மவுஸில் ரைட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக கட் ஆயிரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு. ஓகே, கட் ஆயிடுச்சுங்களா? ஸ்லீவு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அன்ஃபோல்டு பண்ணணும். இது எல்லாமே எப்படி இருக்குது, ஃபோல்டில் இருக்குது. நம்ம பண்ண போகிறது அன்ஃபோல்டு பண்ண போகிறோம். அதுக்கு F5ல் போனீங்க அப்படின்னா சீம் 2 பிட்ஸ்ன்ற ஒரு டூல் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு எந்த இது பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபோல்ட் ஆகிரும். இப்போ பேக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட். ஓகே, பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்லீவ். ஓகேங்களா?
இப்போ நமக்கு இதெல்லாம் அன்ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு நமக்கு தேவையில்லை, அதை நம்ம டெலீட் பண்ணலாம். ஷீட்டில் போய் டெலீட்டர் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சீம் லைன் கொடுக்கணும். அதாவது இப்போ நம்ம தைக்கிறப்ப நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எவ்வளோ 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இடமிட்டு தான் தப்போம் ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து பேட்டர்ன்லேயே நம்ம அதுக்கான 1 சென்டிமீட்டர் லைன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் F4ல் வந்து பிட்ச் சீம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. கரண்ட் ஷீட் ஓகே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெலீட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். டெலீட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி மார்க்கர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. F+ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரும். அதையும் இந்த அன்ஃபோல்டு இந்த சென்டரில் வர மார்க்கை டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ F4ல் delete பண்ணிடுங்க. ஓகே, அதே இதில் மெர்ஜின்ற ஆப்ஷன் இருக்கும். பிசிஎம்மில் போய் ரைட் கிளிக் சூஸ் பண்ணி எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினிங் என்ட்ன்ற ஒரு இருக்கும். நம்ம வந்து 1 cm வச்சா போதும். கிளிக் பண்ணி 1 cm என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு லைன்ஸ் வந்து மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஒரு cm ஓகேங்களா. இப்போ வந்து கீழே பாட்டமில் வந்து நம்ம 2 cm வைக்கிறோம். அதுக்கு பாட்டமை மட்டும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 cm. ஓகே, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் cm. ஓகேங்களா. இது வந்து ஸ்லீவில் வராது, பாடிக்கு மட்டும்தான் இந்த லைன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிரேடிங் தாங்க. இந்த இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம பேட்டர்ன் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 கிரேடிங், அது எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு அமைக்கிறீங்க. அப்பதான் நாங்க குதூகலமா இந்த மாதிரி வீடியோவெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.